ரமலானை வரவேற்போம். சஹாபாக்கள் வரவேற்றார்கள். நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு வைக்கல. ரமலான் வருவதற்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு பிரகடனம் பண்ணார்கள், மர்ஹபன் முதஹிரம் பிஸ்ஸுனூப், மாதமே வருக, ரமலான் மாதமே, எங்களுடைய பாவங்களை சுத்தப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்துகின்ற மாதமே வருக வருக என்று சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட மாதத்தை தான் நாம் எல்லாம் இங்கே வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம். ஷுக்ரியா லஇன் ஷக்கரத்தும் லஅஸீதன்னகும். குர்ஆன்ல இன்று ஓதப்பட்ட சூரத்துல் இப்ராஹிமுடைய ஆயத், நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்நியாமத்து ஸைதுன். நியாமத்துன்றது என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்துன்றது ஸைது. ஸைதுனா என்ன? வேட்டையாடுகின்ற பொருள். இப்ப வீட்டுல எவ்வளவு பேர் புறா வளர்க்குறாங்க, கிளி வளர்க்குறாங்க, என்னங்க செய்யறாங்க? அதை ஒரு கூண்டுல போட்டு அடைச்சு வைக்கிறாங்க. ஏன்? அதை திறந்து விட்டா பறந்து போடும். அதே மாதிரிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் கொடுக்கிற நியாமத்தும் அதே மாதிரிதான். எந்த நேரத்துல அடியான் கிட்ட இருந்து போவன்னு தெரியாது. அப்போ உங்ககிட்ட அது இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை நீங்கள் நன்றி செலுத்தி உங்களிடத்தில் நீங்கள் அதை அடைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நன்றி நம்ம எப்படிங்க செய்யறதுன்னு கேட்டால் ஒரே ஒரு வார்த்தை தான். செய்தனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ் நீ கொடுத்த எவ்வளவு நியாமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும், எப்படி நன்றி செலுத்துவது? உனக்கு நன்றி செலுத்த முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொன்னாங்க, அல் ஆன ஷகர்த, இப்பொழுதுதான் நீ நன்றி செலுத்தி முடித்து விட்டாய். எனக்கு நன்றி செலுத்த முடியாதுன்னு சொன்னா நீ நன்றி செலுத்திட்டேன்னு சொன்னாங்க. அதனால அல்லாஹுக்கு, உலகத்தில் இருக்கக்கூடியவருக்கு நன்றி செலுத்திடலாங்க, அல்லாஹுக்கு நன்றியை செலுத்த முடியாது. அப்ப உலகத்தில் உள்ளவருக்கு நன்றி செலுத்தினா என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது ஒரு காரியம் செஞ்சிட்டாங்களா, நல்ல காரியம் செஞ்சாங்களா, ஒரு சொல்லி கொடுத்தாங்க, ஒரு காசை கொடுத்தாங்க, எதை ஒருவர் சொன்னாலும் அவருக்கு நீங்கள் பதில் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று நன்றி செலுத்துகின்ற முறை என்ன தெரியுமா? ஜஸாக்கல்லாஹு கைரன். அவ்வளவுதான். சில பேர் பித்தாரைன்னா சேர்த்துப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்தது ஜஸாக்கல்லாஹு கைரன். இதை மட்டும் சொல்லிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகத் அப்லக பிஸ்ஸனா, இதை விட பெரிய வார்த்தை எதுவும் கிடையாது, அவருக்கு நன்றி செலுத்தி முடித்து விட்டாருன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமிழ்ல என்னங்க அர்த்தம்? ஜஸாக்கல்லாஹு கைரா, அல்லாஹ் நீ செய்த காரியத்திற்கு அல்லாஹ்வே கூலியை தரட்டும். இதை விட வேற என்னங்க பெரிய துஆ வேண்டும்? இதைத்தான் நமக்கு நபி அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். யாராவது நமக்கு ஏதாவது உதவிகள் செய்து விட்டால் அது எப்படிப்பட்ட உதவியாக இருக்கட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே நியாமத்துகளுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று ஷுக்ரியாங்க. இன்று ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத் இறங்கின பிறகு, இப்ராஹிம்ல சூரத்துல் இப்ராஹிம் இந்த ஆயத் வருது, இறங்கின பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் உல்ஹிம ஹம்ஸா லம் யுஹரிம் ஹம்ஸா. அல்லாஹ் 5 காரியத்தை ஒருத்தருக்கு கொடுக்குறான்னு சொன்னா 5 விதமான நியாமத்துகளையும் கொடுப்பான், அல்லாஹ் பறிக்க மாட்டான்ட்டாங்க. 5 உங்ககிட்ட இருக்குதா, 5 உங்களுக்கு சிறப்புகள் கிடைக்கும்ட்டாங்க. என்னதுங்க? மன் உல்ஹிம துஆ. ரொம்ப முக்கியமான ஹதீஸ்ங்க இது. யாருக்கு துஆ செய்யற வாய்ப்பு, திரும்ப திரும்ப கை தூக்குற வாய்ப்பு கிடைச்சிட்டோ தைரியமா இருங்க. லம் யுஹரமில் இஜாபா, உங்கள் கை தூக்கப்பட்டு விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வாக்குறுதி கொடுக்கின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் என்னிடத்தில் துஆ செய்யுங்கள், நீங்கள் கையை தூக்கினால் அஸ்தஜிப் லக்கும், நான் பதில் தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான். துஆவுடைய சந்தர்ப்பம் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு அல்லாஹ் புறத்திலிருந்து பதில் அளிக்கப்படும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஃபர்ஸ்ட் செய்தி. இரண்டாவது என்ன நபி அவர்கள் சொன்னார்கள்? ஒமன் உல்ஹிமத் தௌபா, பாவம் செய்து ஒரு அடியான் எப்பொழுதெல்லாம் தௌபாவுடைய எண்ணம் வருகிறதோ அவன் கண்டிப்பாக லம் யஹரமுல் குபூல், கண்டிப்பாக அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். தௌபா என்னைக்கும் மறுக்கப்படாதுன்னாங்க. ஏன்? 24 மணி நேரமும் திறந்திருக்கக்கூடிய ஒரே வாசல் தௌபாவுடைய வாசல்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி. அல்லாஹ்வுடைய வேலை என்னங்க? ரொம்ப பேர் கேக்குறாங்க, அல்லாஹ் இப்ப என்னங்க செஞ்சிட்டு இருக்கான், அல்லாஹ் என்னங்க செஞ்சிட்டு இருக்கான்? அல்லாஹ் மனிதர்கள் செய்கின்ற பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதிஹி, அடியார்கள் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது செய்தி. மூன்றாவது தான் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் இப்ராஹிமுடைய வசனம், வமன் உல்ஹிம ஷுக்ர்,
யாருக்கெல்லாம் அல்லாஹ் நன்றி செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதோ லம் யுஹரம் அஸ்யாதா, அவருக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய வேலை என்ன தெரியுமா? அடியான் என்ன தெரியுமா செய்யணும்? அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனாலதான் குர்ஆனுடைய முதல் வசனமே அல்ஹம்துலில்லாஹ்னு வந்துருச்சுங்க. ஏங்க, புகழ்றதான் அல்லாஹ் மனிதனுடைய வேலை. அல்லாஹ்வுடைய வேலை என்னங்க? கொடுப்பது தான் அல்லாஹ்வுடைய வேலை. எனவே நீங்கள் நன்றி செலுத்துங்கள், நான் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். இன்று ஓதப்பட்ட சூரத்துல் இப்ராஹிமுடைய இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் அதிகரிப்பேன் என்று அல்லாஹு தாலா வாக்குறுதி கொடுக்கின்றான். நான்காவது ஒமன் உல்ஹிமல் இஸ்திக்ஃபார் லம் யுஹரமல் மக்ஃபிரா, மக்ஃபிரத்துடைய முதல் இரவில் இருந்து கொண்டிருக்கிறோம். இஸ்திக்ஃபார் செய்யற ஒரு வாய்ப்பு நடக்கும் போது வீடு வரைக்கும் போறாங்க, சும்மாதாங்க போறோம், என்னங்க செய்யறது? நபி என்னங்க பாவம் செஞ்சாங்க? சலாம் கொடுக்குறாங்க, தொழுதுட்டு இன்னில அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஃபில் யௌமி மிஅத மர்ரா, ஒரு நாளைக்கு 100 தடவை நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை செஞ்சுட்டுங்க பாவ மன்னிப்பு? சலாம் கொடுத்துட்டு பாவம் மன்னிப்பா, தொழுதுட்டு பாவம் மன்னிப்பா. பாவம் மன்னிப்பு யாரு கேட்பாரோ, எந்த டைமும் இஸ்திக்பார் செய்வாரோ அவருக்கு மன்னிப்பு கிடைத்தே தீரும். அல்லாஹ் குர்ஆனில் இந்த வாக்குறுதி கொடுக்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. பாவ மன்னிப்புக்கு நேரங்காலங்கள் கிடையாது, நீங்கள் தேடிக்கொண்டே இருங்கள், அல்லாஹ் மன்னித்துக் கொண்டே இருப்பான். கடைசி 5வது விஷயம் தான், அல்லாஹ் ரமலானிலே நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒமன் உல்ஹிமன் நஃபகா, யாருக்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு இதுவெல்லாம் கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதோ லம் யுஹரம் அல் கலப், என்னங்க, அவன் ஏழையாக போக மாட்டான். உன் கை கொடுக்கக்கூடிய கையாக இருந்தால் ஒருபோதும் உன் கை வாங்கக்கூடியதாக இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ஒரு காலத்துல ஒருத்தர் பணக்காரரா இருந்தாருங்க, திரும்ப ஏழை ஆனார், சரித்திரம் கிடையாதுங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, என்னங்க, கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், மரணித்தார்கள், கொடுத்து கொண்டே இருந்தார்கள், வம்சங்களை பார்த்தார்கள், தலைமுறை தாண்டி. என்ன தன்மை? வாப்பா கொடுத்தார், பேர பிள்ளைகள் அனுபவிக்கின்றார்கள். என்னங்க, பணக்காரர்களாக மதீனாவில் அவர்களை விட மிகப்பெரிய பணக்காரர்கள் கிடையாது. ஏன் இவங்களா கொடுத்தாங்க? கொடுத்தது பாட்டனார் கொடுத்தார், பேரர்கள் அனுபவித்தார்கள் என்றார்கள். எனவே அல்லாஹ் குர்ஆனில் வாக்குறுதி கொடுக்கிறான், வமன் அன்ஃபக்தும் மின் ஷைஇன், நீங்கள் ஒரு வா கொடுத்தாலும் போஹுவ யுக்லிஃபுஹு, அல்லாஹ் அதை பல மடங்காக பகரமாக உங்களுக்கு கொடுப்பான் அல்லது உங்கள் சந்ததிகளுக்கு கொடுப்பான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுக்கிறான். எனவே இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் சூரத்துர் ரஅத் என்று ஒரு இடி அப்படின்னு ஒரு சவுண்டுடைய சூறாவை அல்லாஹ் இறக்கி வச்சுட்டாங்க. என்ன காரணம்ங்க? மனிதர்களுடைய வானத்திலிருந்து எத்தனையோ இடிகளுடைய சப்தங்களை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கத்தான் செய்கிறோம். சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டிருந்தார்கள், நபியிடத்தில் கேட்கின்றார்கள், யார் சொல்லுங்கள், அந்த வானத்தில் இடி வருகிறது, இந்த இடி எதனால் ஏற்படுகிறதுன்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குமார்கள் செய்யக்கூடிய தஸ்பீஹ்களுடைய சப்தம் தான், அதை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் என்ன, அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கான இதா சமிஅ நபி பேசிக்கொண்டே இருந்தால் இடி சவுண்ட் கேட்டுச்சுன்னா நபி பேசிட்டே இருக்க மாட்டார்களாம். தரக்கல் ஹதீஸ, தான் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பேச்சை நிப்பாட்டிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துர் ரஅத் என்று ஓதப்பட்ட அந்த வசனத்தை ஓதுவார்களாம். யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி வல் மலாயிகத்து மின் கீபதி என்ற வசனத்தை ஓதுவார்கள். சூரத்துர் ரஅத்ல 13வது ஆயத்தாக இந்த வசனம் வருகிறது. நபி இதை ஓதிட்டு சொல்லுவாங்க, இன்ன ஹாதா வஈதுன் ஷதீதுன் லி அஹ்லில் அர்த், எப்பவெல்லாம் இடி சவுண்ட் கேக்குதோ, மின்னல் சவுண்ட் கேக்குதோ நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இது நம்ம எத்தனோ நேரங்கள்ல தூங்கும் போது அலாரம் வச்சு தூங்குறோம், ரிமைண்டர் கேட்டா என்னங்க, அது அடிச்சுச்சுன்னா, நமக்கு சவுண்ட் கேட்டுச்சுன்னா எனக்கு அது ஞாபகம் வந்துருங்க, நான் எழுந்திருவேங்கன்னு சொல்ற மாதிரி தான் நபி சொன்னார்கள். எப்பொழுதெல்லாம் இடி மின்னல் சவுண்ட் கேட்குமோ இது பூமியில் உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அலாரமாக இருக்கிறது, அது எச்சரிக்கை மணியாக இருக்கிறது, நீங்கள் அவனின் பக்கம் திரும்புங்கள், பாவத்தை விடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இடி சவுண்ட் கேட்கும் போது என்ன செய்யணும்? யார சொல்லலாம்? சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி சொன்னாங்க, இடி சவுண்ட் கேட்கும் போது அல்லாஹ் அக்பர்னு சொல்லாதீங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க. நாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு எத்தனோ விஷயத்திற்கு இதுதான் செய்யணும். நெருப்பை பார்த்தா அல்லாஹ் அக்பர் சொல்லணும், சுப்ஹானல்லாஹ் சொல்லக்கூடாது. நபி சொன்னார்கள், இதா அத்பாத்தும், நெருப்பை எங்கயாவது எரிஞ்சிருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரே தடவை எல்லாரும் சவுண்ட் போட்டு பக்கபிரு, நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க, நெருப்பு அணைந்து விடும். ஏன்? நெருப்பையும் படைத்தவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான், அந்த நெருப்புக்கு உண்டான ஆற்றலை கொடுத்தவன் அல்லாஹ்வாக இருக்கின்றான். அந்த அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகின்ற பொழுது நெருப்பு குனிந்து விடும் என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனால் இடி சவுண்ட் கேட்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர் சொல்லாதீங்க, இதா சமிஅத்தும் அர்ரஅத் ஃபஸப்பிஹு, நீங்கள் சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்க, வலா துகப்பிரு, நீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லாதீங்கன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் இமாம் தொழு வைக்கிறாரு, ரக்காத் மாறிடுறாரு, ரொம்ப பேருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாது, அல்லாஹ் அக்பர் ஏதாவது சவுண்ட் போட்டுருவாங்க, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். பெண்கள் இருந்தால் அவர்கள், ஆண்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்ல வேண்டும், பெண்கள் தங்களுடைய கைகளை தட்ட வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே
பல துவாக்கள் மின்னலுடைய இதுகள் எங்கெல்லாம் கேட்கப்படுகிறது. நபி அவர்கள் துவா கத்துக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம லா தக்துல்னா பிஹலபிக் வலா துஹ்லிக்னா பிஅதாபிக் வஆஃபினா கபல தாலிக் போன்ற துவாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததுதான். அப்ப என்னங்க, எதனாலங்க இந்த மேகங்கள் ஏற்படுகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானம் சிரிக்கிறது, வானத்துடைய சிரிப்பை விட எதுவும் அழகு கிடையாது. அந்த மேகங்கள் தான் உங்களுக்கு வெளிச்சமாக தெரிகிறது. மின்னல் தான் வானத்தினுடைய சிரிப்பு. நாங்க பெருமானார் வானமும் சிரிக்கத்தானங்க செய்யும். எப்படிங்க சிரிக்கும்? எப்பொழுதெல்லாம் வானத்தில் மின்னல் வெட்டுகிறதோ அது வானம் சிரிக்கிறது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வானம் எப்பொழுது பேசும்? வானம் பேசுறது தான் இடியுடைய சப்தமாக கேட்கிறது நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பலதரப்பட்ட செய்திகள். எப்பொழுது ஒரு மனுஷன் வானத்துல அந்த இடியுடைய சவுண்டை கேட்டு சுப்ஹானல்லாஹ்னு சொல்லிட்டா ஷைத்தான் சொல்லுகின்றானா, இன்ன ஷைத்தானை யுவஸ்விஸுலக்கும், ஷைத்தான் வருத்தப்பட்டு சொல்லுகிறானா, மாலம் தக்கல்லம் தும்பிஹி, நீங்க மட்டும் இந்த சுப்ஹானல்லாஹ் சொல்லாம இருந்தீங்கன்னா லகஃபர்தும், நீங்கள் காபிராக அல்லாஹ்வுடைய அதிசயத்தை மறுத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று ஷைத்தானே சொல்லுகிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் ஷைத்தானுடைய வஸ்வசா வருதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு வஸ்வசா வந்துச்சுன்னு சொன்னாலே ஒரே ஒரு தடவை நீங்கள் ஃபஅலைக்கும் பிகிராஅத்தி குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு, அது சூராவை ஒரு தடவை ஓதிக்கோங்க. வஸ்வசாவை போக்கக்கூடியது, மனதில் ஏற்படுகின்ற அந்த ஊசலாட்டங்களை போக்கக்கூடியது குல் ஹுவல்லாஹு அதுன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்துல் ஹிஜ்ர், இதுல போய் பாருங்க, அல்லாஹ் 8 சொர்க்கத்தை பற்றி பேசுகிறான், 7 நரகத்தை பற்றி பேசுகிறான். நரகத்திற்கு 7 வாசல்கள் இருக்கிறது. 7 நரகத்தை தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த 7 நரகத்தில் யாரெல்லாம் இருப்பார்கள் தெரியுமா? முதல் நரகத்தில் கலிமா சொன்னவர்கள், பாவம் செய்தவர்கள் முதல் நரகத்தில் இருப்பார்கள். ஏன் அல்லாஹ் தஆலா முதல் படிக்கத்துல விட்டான் தெரியுமா? கீழே போக போக வேதனை கூடிவிடும். கலிமா சொன்னவன் பாவியாக இருந்தாலும் கூட நரகத்தின் மேல்தட்டில் இருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன்னஹா மகர்ரு வஸாத்துல் மூமினீன், மூமின்களில் தெரியாமல் செய்த பாவிகள் அங்கே இருப்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது நரகத்தில் தான் இரண்டாவது நரகத்தில் யூதர்கள் இருப்பார்கள். மூன்றாவது தட்டிலே நசாராக்கள் இருப்பார்கள். நான்காவதிலே சாபியீன்கள் என்று சொல்லி அவர்களே ஒரு மதத்தை உருவாக்கியவர்கள் நான்காவதிலே இருப்பார்கள். ஐந்தாவதிலே மஜூசிகள் என்று சொல்லுகின்ற நெருப்பு வணங்கிகள் இருப்பார்கள். ஆறாவதிலே முஷ்ரிக்கீன்கள் என்று சொல்லுகின்ற சிலை வணங்கிகள் இருப்பார்கள். ஏழாவதிலே முனாஃபிகீன்கள் என்ற நயவஞ்சகர்கள் தான் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே வருகிறது. எனவே 14ஆம் ஜுஸுடைய தொடக்கத்தில் அல்லாஹ் சொல்றான், ரூபமா யவத்துல்லதீன கஃபரு, இன்று உலகத்திலே மாறு செய்த எல்லாரும் நாளைக்கு போன பிறகு லவ் கானூ முஸ்லிமீன், ஆஹா உலகத்தில் நாங்களும் இறைவனை ஏற்று இருக்கலாமே, கலிமா சொல்லி இருக்கலாமே, எல்லாரும் வருத்தப்படுவார்கள். 14ஆம் ஜுஸுடைய முதல் ஆயத்து சொல்லுகிறது. இந்த ஆயத்து இறங்க பிறகு முஃபஸ்ஸிரீன்கள் பலவிதமான விளக்கங்கள் சொல்றாங்க. சையதுனா அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மா கரஜ மினத் துன்யா மூமினுன் வ காஃபிருன் இல்லா அலா நதாமா, உலகத்தில் எந்த ரூஹு பிரிந்தாலும் அது காஃபிருடைய ரூஹா இருக்கட்டும், மூமினுடைய ரூஹா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு வருத்தத்தோடு தாங்க ரூஹு பிரியும். 80 வயசு வாழ்ந்துட்டார், 100 வயசு வாழ்ந்துட்டார், 100 வயசு வாழ்ந்தாலும் எந்த ரூஹு பிரிகின்ற பொழுது சந்தோஷமாக பிரியாது, வருத்தத்துடன் பிரியும். காஃபிருடைய ரூஹு பிரிகிறது வருத்தத்தோடு என்றால் நியாயமானது, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொல்லிட்டு போவான். மூமினுடைய ரூஹு ஏங்க வருத்தமா படுகிறது? அவன் தான் வணங்கினானே என்று கேட்டால் சையதுனா அப்துல்லாஹ் பின் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, அவனும் எத்தனையோ நன்மைகளை விட்டு விட்டானே, அவன் செய்த நன்மையை பார்க்க மாட்டான், செய்யாத நன்மையை பார்ப்பான். ஆஹா, நான் தஹஜ்ஜத் தொழுதிருக்கலாமே, ரமலானில் இந்த செய்தேனே, இதை விட்டு விட்டேனே, ரமலானில் நான் குர்ஆனை ஓதினேன், 10 குர்ஆன் தான் ஓதினேன், இன்னும் ஒரு 5 குர்ஆன் ஓதி இருக்கலாமே என்று வருத்தப்பட்டு தான் எல்லா ரூஹும் பிரியும். 14வது ஜுஸுனுடைய தொடக்கம் பெருமானார் சொன்னார்கள், இன்னல் அமலு ரஹ்மத்துல்லாஹ், மனுஷனுக்கு இது மாதிரி ஆசைகள் வருகிறது, எண்ணங்கள் வருகிறது, ஆஹா இப்படி செஞ்சிருக்கலாமே, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துங்கன்னாங்க பெருமானார். என் உம்மத்திற்கு செஞ்ச அல்லாஹ்வுடைய ரஹ்மத். லவ்லல் அமல், ஏன் இந்த எண்ணம் மட்டும் இல்லனா எந்த தாயும் குழந்தைக்கு பால் கூட கொடுக்க மாட்டான்னாங்க பெருமானார். ஒரு மரத்தை நட்டவங்க கூட மரத்தை நட்ட மாட்டான்னாங்க. எல்லாம் ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தான். என்னங்க நப்பாசைன்னு சொல்லுவாங்க. தாய் ஏங்க குழந்தைக்கு பால் குடிக்கிறாள்? இலக்கத்தின் காரணமாக. இன்னைக்கு நாம் ஏதாவது செய்தால் நாளைக்கு நாம் பெரியானதான பிறகு என் பிள்ளைகள் ஏதாவது செய்வார்களே என்று தான் எண்ணுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே
அல்லாஹ் பலதரப்பட்ட விஷயங்களை இந்த ஓதுல சூறாக்களில் சொல்லி தருகின்றான். நம்ம துவா செய்யும் போது நம்ம துவா ஏற்றுக்கொள்ளணும். என்னங்க செய்யறது பாருங்க, காபாவை கட்டும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனக்கு தன் குடும்பத்திற்கு இல்லாம உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் துவா செஞ்சாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபா கேட்டாங்க, யார சொல்ல நாங்க துவா செய்யும் போது எங்கள் துவா மறுக்கவே படக்கூடாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய துவா என்ன செய்யறதுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்தாங்க, மன் அம்மம பி துஆஇல் மூமினீன வல் மூமினாத். எல்லாரும் இன்னில இருந்து இது வரைக்கும் அமல் செஞ்சுதான் பிரச்சனை இல்லை, இல்லை என்றால் இன்றிலிருந்து இந்த ஹதீஸின் படி அமல் செய்யுங்கள். உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா? ஒவ்வொரு துவாவிலும் நீங்கள் உலகத்திலான மூமினான ஆண்கள் பெண்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் எல்லாருக்கும் நான் துவா செய்யறேன்னு சொல்லிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உஸ்துஜீப லஹு, உங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள். ஒரு துவா எந்த துவா தெரியுமா மறுக்கப்படும்? மனுஷன் சுயநலமாக கேட்கிற துவாக்கள் மறுக்கப்பட்டு விடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிகப்பெரிய அநியாயக்காரன் யார்? ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள் யார சொல்ல, யார் பெரிய அநியாயக்காரன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அநியாயக்காரன் யார் தெரியுமா? கை தூக்கி துவா செய்கின்ற பொழுது எனக்கு எனக்கு எனக்குன்னு அவன் கேட்கிறானோ அவன் தான் அநியாயக்காரன். நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்று கேட்காதீர்கள், எல்லாருக்கும் கேளுங்கள், அல்லாஹ் எல்லாருக்கும் தருவான், முதலில் நமக்கு தருவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நஹல் தேனின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வச்சிட்டாங்க. இந்த சூரத்துல் நஹலுக்கு முன்னாடி சூரத்துல் இப்ராஹிம் என்று ஒரு சூறா ஓதப்பட்டுச்சு. அநேகமாக அதுல 15வது ஆயத்து என்று நினைக்கிறேன், அல்லது 12வது ஆயத்து. வமாலனா, இந்த ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஏன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது. வமாலனா அல்லா நதவக்கல் அலல்லாஹ் என்று சூரத்துல் இப்ராஹிமுடைய 12வது வசனம் சையதுனா அபூ ஸர் அல் கிஃபாரி சஹாபி ரசூல் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னைக்கு கொசு கடி கடிக்கிறது, அதற்கெல்லாம் மருந்துகள் வந்து விட்டது. என்னங்க இன்னைக்கு இது வைக்கின்றார்கள், லிக்விட் வைக்கின்றார்கள், அல்லது பேட்டை வச்சு அடிக்கின்றார்கள். இதையெல்லாம் விட சிறந்தது குர்ஆனுடைய மருந்துங்க. குர்ஆனுக்கு எல்லாருடைய மருந்தும் வந்துருச்சு. அப்ப அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு ரிவாய் செய்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, ஈத் அதாக்கல் புர்கூஸ், உங்களை கொசு கடி கடிக்க வந்தால் ஃபகுத் கத்ஹம் மின் மாஇன், நீங்கள் ஒண்ணு செஞ்சாதீங்க, ஒரு தண்ணீருடைய பாத்திரத்தை எடுங்கள். வக்ரா அலைஹி சப்அ மர்ராத், அதிலே 7 தடவை சூரத்துல் இப்ராஹிமுடைய 12வது வசனம் வமாலனா அல்லா நதவக்கல அலல்லாஹ் என்று வருகின்ற வசனத்தை நீங்கள் ஓதுங்கள். ஏன் அதிலே வருகிறது, இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் எங்களை சோதிக்காதீர்கள் என்று வருகிறது. நீங்கள் இப்படி சொல்லிவிட்டால் கண்டிப்பாக அந்த கொசு கடிகள் உங்களுடைய தீங்கில் இருந்து அது பாதுகாக்கப்படும், அது உங்களை விட்டு ஓடிவிடும் என்று சொல்லுகின்றார்கள். சஹாபாக்கள் இதன்படி அமல் செய்திருக்கிறார்கள், அவர்கள் எதுவும் கடித்தது கிடையாது என்று தப்சீருடைய கிதாபுகளில் நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே சூரத்துல் இப்ராஹிம்ல அல்லாஹ் தஆலா மனிதர்கள் சாப்பிட வேண்டிய பழங்கள், கலிமாவுக்கு உதாரணம் அல்லாஹ் பேர்ச்சம்பழத்தை சொல்றாங்க. ஏங்க கலிமா எப்படி உயர்ந்தது என்று சொன்னால் அதனுடைய வேறு எங்கே இருக்கிறது? பூமியிலே இருக்கிறது. ஆனால் அதனுடைய கிளை பார்த்தால் வானம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. அதே போன்று தான் பேரிச்சம்பழத்துடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் எப்பொழுது பழங்களை சாப்பிட ரொம்ப பிரியப்படுவார்கள், அதில் ரொம்பவும் நபிக்கு பிரியமான பழங்கள் என்ன தெரியுமா? அர்-ருதபு, பேரித்தம்பழம், வல் பித்தீஹு, இன்னைக்கு தர்பூஸ் என்று சொல்கிறோம், ஆனா அந்த காலத்துல தர்பூசுடைய முறைகள் வேறமாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னைக்கு தர்பூஸை தனியா சாப்பிடாதீங்க, பிர்-ருதபி, அதை பேரித்தம்பழத்தோடு சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார் சொல்ல இதையும் அதையும் சாப்பிடணும்னு கேட்டா, ஏகசீரு ஹர்ர ஹாதா பிபர்தி ஹாதா, ஒன்றிலே சூடு இருக்கிறது, ஒன்றிலே குளிர் இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் ஒரு பொருளை சாப்பிட்டாலும் சூடான பொருளை மட்டும் தனியா சாப்பிடாதீங்க, அல்லது குளிர்ச்சியான பொருளை மட்டும் சாப்பிடாதீங்க, குளிர்ச்சியையும் சூடையும் சேர்த்து சாப்பிடுங்க. அப்பத்தான் இதில் இருக்கக்கூடிய சூடு அதனுடைய குளிர்ச்சியை கொண்டு போய்விடும் என்றார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சாப்பிட்டாலும் வெள்ளரி பிஞ்சை சாப்பிடுவார்கள், கூட சேர்த்து பேரித்தம்பழத்தை சேர்த்து சாப்பிடுவார்கள் என்றெல்லாம் வருகிறது. ஃபஇன்ன ருதப ஹாருன் வல் பித்தீஹு பாரிதுன், இதுல குளிர்ச்சி இருக்கிறது, அதுல சூடு இருக்குது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா சாப்பிடுகின்ற முறை என்று இருக்கிறதுங்க. பேரிச்சம்பழத்தை அந்த எச்சியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குலு தமர அல ரீத், உங்கள் வாயில் வருகின்ற எச்சியோடு சேர்த்து பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க. என்னங்க செய்யும்? ஃபஇன்னஹு யக்துலு அத்தீதான் ஃபில் பத்ன், வயிற்றுல புழு இருக்குது இல்லைங்க, புழுவை சாவடிச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்த்தீங்களா எத்தனை பேர் வயிற்றுல புழு வந்துருக்குதுங்க, அதுக்கு என்ன மெடிசன் சாப்பிடுறதுன்னு கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, பேரிச்சம்பழத்தை வாயில் வருகின்ற எச்சியோடு சேர்த்து சாப்பிட்டால் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாம் காணாமல் போய்விடும். நபி சொல்லி தருகின்றார்கள் இதெல்லாம். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முறையும் சாப்பிடுவதை கற்றுக் கொடுத்தார்கள். திராட்சையுடைய கனி நபி இடத்தில் வருகிறது, குலையோடு வருகிறது. இப்ப நம்மளா இருந்தா எப்படி சாப்பிடுவோம்? கழுவி தனித்தனியாக பிரிச்சு சாப்பிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தெரியுமா சாப்பிட்டாங்க? இடது கையில் அந்த திராட்சையுடைய கனியை வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றாக பிரித்து அவர்கள் சாப்பிட்டதாக ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது என்று சொன்னால், அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இன்னைக்கு பார்க்கின்றோம், சூடான பொருளை சாப்பிடுறோம்,
பழைய பொருளை வேஸ்ட் பண்ணிடுறோம் அல்லது வச்சிடுறோம். சூடு பழைய பொருள், அதாவது சூடான இன்று இருக்கக்கூடிய சாப்பாடு, நேற்று இருக்கக்கூடிய சாப்பாடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பழைய பொருளையும் புது பொருளையும் சேர்த்து சாப்பிடுங்க. ஏன் தெரியுமா? அப்படி சாப்பிட்டா இன்ன ஷைத்தான யக்லபு, நீங்கள் சாப்பிடுவதை பார்த்து ஷைத்தான் கோபப்பட்டு வருத்தப்பட்டு சொல்லுகின்றானா, பக்கிய இப்னு ஆதம், இப்னு ஆதம் எல்லாத்தையும் எனக்கு மிச்சம் வைக்காம சாப்பிட்டு விட்டானே, யான் பழைய பொருளாக இருந்தால் அதை நான் சாப்பிட்டு இருப்பேன், புதிய பொருளை அவன் சாப்பிட்டு இருந்தால் பழைய பொருளை நான் சாப்பிட்டு இருப்பேன், ரெண்டையும் அவனே சாப்பிட்டு விட்டானே. நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், குலு அல் ஹலிக பில் ஜதீர், புது பொருளோடு சேர்த்து பழைய பொருளையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நபி அவர்கள் சொன்னது, திராட்சையில ஃப்ரெஷ்ஷான திராட்சை இருக்கிறது, காஞ்ச திராட்சை இருக்கிறது. அதே போன்று பேரிச்சம்பழத்திலே காஞ்ச பேரிச்சம்பழம், ஃப்ரெஷ்ஷான பேரிச்சம்பழம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் ஹதீஸில் வருகின்ற செய்தியாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு நோய்களுக்கும் மருந்தை நபியே அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். இன்று ஓதப்பட்ட சூரத்துன் நஹல் தேனியை பற்றி சொல்லி தருகிறது. தேனி என்னங்க, அதிகபட்சம் உலகத்துல ஒரு தேனி எவ்வளவு நாள் தெரியுமா வாழும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தேனி இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளும், எறும்பாக இருக்கட்டும், கொசுவாக இருக்கட்டும், எல்லாம் ஊர்ந்து செல்லுகின்ற எல்லாத்தினுடைய வயது 40 நாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள் தான் ஒரு எறும்பு வாழும், ஒரு கொசு வாழும் அதிகபட்சம். எல்லாம் துபாபு குல்லுஹு பின்னார், உலகத்தில் ஊர்ந்து செல்லுகின்ற எல்லா வஸ்துக்களும் நரகத்திற்கு போவன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு சொன்னாங்க, எல்லாம் நரகத்திற்கு போகும், இல்ல நஹல், தேனி மட்டும் நரகத்துக்கே போகாது. பார்த்தீங்களா, அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துன் நஹலிலே தேனியை பற்றி சொல்லுகின்றான். தேனி மட்டும் நரகத்துக்கு போகாதன்னாங்க. சொல்லிட்டு நபி சொன்னார்கள், ஏன் தெரியுமா? மா தலபத் தவாஉ பிஷைஇன் அஃதல மின் ஷுர்பத்தி அஸல், அல்லாஹ் எவ்வளவு நோய்களை தந்திருக்கின்றான், அதற்கு மருந்துகளை தந்திருக்கின்றான். நான் உலகத்தில் தேனை விட சிறந்த மருந்தை நான் பார்த்தது கிடையாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் மருந்து. அல்லாஹ் என்று ஓதப்பட்ட சூரத்துன் நஹலிலே ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், எல்லா மக்களுக்கும் எல்லா நோய்களுக்கும் மருந்து தேனில் என்றார்கள் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே. எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாசுன், 3 வஸ்துக்களை நீங்கள் பயன்படுத்துங்கள், யஃப்ரஹு லஹுன்னல் பதன், அதை நீங்கள் பயன்படுத்துவதன் காரணமாக உங்கள் உடல் என்றும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வயர்பு, உங்களுடைய உடம்பிலே ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கும் என்றார்கள் பெருமானார். அல்லவன், ஃபர்ஸ்ட் பால் என்றார்கள் பெருமானார். பால் குடிக்கக்கூடிய வழமைகள், அதை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வத்தீப், அத்தரை பூசிக்கின்ற, பார்த்தீங்களா, இன்னைக்கு பால் கூட குடிக்கிறவங்க இருக்குது, இந்த அத்தரை சில பேர் தொடுறதே கிடையாது. நாம் பள்ளிவாசலுக்கு வருகின்றோம், அத்தரோடு வருவது சிறந்தது, அத்தரை தேய்த்து கொண்டு வருவது ஏன்? அத்தர் என்பது மனத்தை தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுப்பதாக இருந்தால் அத்தர் கடை நடத்துவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான் நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களெல்லாம் அத்தர்கள் மனங்கள் பூசப்படுமோ, உங்களை தேடி ரஹமத்துடைய மலக்குகள் தேடி வருவார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அத்தர் பூசுவதின் காரணமாக உலகத்தில் எனக்கு 3 பிடிக்கும் என்றார்கள் பெருமானார். அதுல சொன்ன முதல் வஸ்து அத்தர் நாங்க நபி அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வஸ்து. 3வது தான் ஷுர்புல் அஸல், தேனை அதிகம் குடியுங்கள், அது உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரும், சந்தோஷத்தை தரும், உங்களுடைய உள்ளத்திற்கு நிம்மதியை தரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலும் குறிப்பாக மாசத்துல 3 நாள் சொன்னாங்க, நபியே தயின் பண்ணிட்டாங்க. ஷுஅபுல் ஈமான் போன்ற கிதாபிலே பைஹகில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. மன் லாஇகல் அஸல் ஸலாஸ கதவாத்தின் ஃபீ குல்லி ஷஹர், ஒரு மாசத்துல 3 நாளாவது காலையில் நீங்கள் தேனை நக்கி அதை சூப்பி குடியுங்கள். குடித்து விட்டால் லம் யுஸிபுஹு அதீமும் மினல் மா பலா, அந்த மாதத்தில் பெரும் சோதனைகள், பெரும் நோய்கள் உங்களுக்கு வந்தடையாதுன்னு நாங்க பெருமானார். ஒரு மாதத்திற்கு 3 நாட்கள் அதிகாலையிலே நீங்கள் தேனை குடித்தால் உங்களுக்கு பெரும் பெரும் சோதனைகளும் கஷ்டங்களும் நோய்களும் வராதென்றார்கள் பெருமானார். அப்படிப்பட்ட நியாமத் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூரத்து நஹலிலே சொல்லி தருகின்றான். அல்லாஹ் எவ்வளவு நியாமத்துக்களை பூமியில கொடுத்திருக்கிறான். நபி இடத்துல கேட்டாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ் கொடுத்த நியாமத்துல முதல் நியாமத் வானத்துக்கு எது கூடுன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு நியாமத்தின் துர்ஃபஉ மினல் அர்த், முதலாக அல்லாஹ் கொடுத்த நியாமத் பூமியிலிருந்து வானத்துக்கு போறது என்ன தெரியுமா? அல் அஸலு, தேன் காணா போடுன்ட்டாங்க நபி. தேனுடைய பயன்பாடு குறைந்துவிடும். உலகம் கியாமத் வர வர இந்த தேனை அல்லாஹ் வானத்தில் உயர்த்தி விடுவான். இதுதான் முதல் நியாமத் அல்லாஹ் உயர்த்துவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அப்படிப்பட்ட செய்திகள் அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே பலதரப்பட்ட துஆக்களை நமக்கு கற்றுத்தருகிறான், நியாமத்துகளை கற்றுத்தருகிறான். அதுல ஒரு வசனம் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எப்பொழுது நீங்கள் துஆ கேட்டாலும் நீங்கள் அறுதலில் உமர் என்று சொல்லுகின்ற
தள்ளாடுகின்ற வயதை விட்டும் பாதுகாப்பு தேடுங்க. நாங்க பார்த்தீங்களா இன்று ஓதுகின்ற அல்லாஹ் தஆலா சில விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். அது என்னங்க? வமின் அர்தலில் உமர். பார்த்தீங்களா, இதுல இருந்து பாதுகாப்பு தேடணுங்க. எல்லாரும் நம்ம பாட்ட நீண்ட வயசு கொடுங்க, நீண்ட வயசு கொடுக்குறோன்னு கேட்கிறோம். எப்படி தெரியுமா துஆ கேட்கணும்? பிறருக்கு நாம் வரமாகி விடக்கூடாது. நாம் நம்முடைய சுய தேவைகளை பயன்படுத்துகின்ற அளவுக்கு வாழ வேண்டுங்க. என்னைக்குமே நாம் மற்றவரிடத்தில் நம்முடைய தேவைகளுக்கு பயன்பாடாக ஆகிவிடக்கூடாது. அதான் அறுதலில் உமர். யார சொல்லலாம்? அல்லாஹ் குர்ஆனிலே அறுதலில் உமரை விட்டு பாதுகாப்பு தேடு என்று சொல்கிறானே, அறுதலில் உமர்னா என்ன யார சொல்லலாம்னு கேட்கின்ற பொழுது, போற வரவெல்லாம் திட்டிட்டு போவான் பாருங்க, போற வரவெல்லாம் ஏசிட்டு போவான் பாருங்க, இதுதாங்க அறுதலில் உமர்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க அர்த்தம்? இந்த பாருங்க எல்லாருக்கும் சாவு வருது, இவனுக்கு மட்டும் வரமாட்டுதுங்க அப்படின்னு சொல்லுகின்ற, அது பிறருக்கு கஷ்டத்தை தருகின்ற அந்த வயது தான் அறுதலில் உமர். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் உம்மத்தினுடைய வயது 60 70 தான், இதுதான் ஆரோக்கியமானது, இதுதான் சிறந்ததுன்னாங்க நபிமார்கள். அப்படிப்பட்ட வயதுக்குள் தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட நியாமத்துகளை குர்ஆன்ல அல்லாஹ் ரெண்டே இடத்துல தான் இந்த ஆயத்தை சொல்றான். ரெண்டுமே இன்று ஓதப்பட்ட சூறால வந்துருச்சுங்க. வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை எண்ணி பார்த்தால் எண்ணியே முடியாதுன்னு சொல்லிட்டான். நியாமத்துகளைன்னு சொல்லவில்லை, நியாமத்தை, ஒரு நியாமத்தை கூட நீங்கள் எண்ணினால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். யா ரசூலுல்லாஹ், உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் என்ன என்று கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷித்தத்துல் அதாபி ஃபித் துன்யா, உலகத்தில் மிகப்பெரிய வேதனை என்ன தெரியுமா? யஸ்லுபுன் நியாம், அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நியாமத்தை பறிப்பது இருக்குது பாருங்க, அதுதான் உலகத்தில் பெரிய சோதனை. வஃபில் உக்பா, மறுமையில் பெரிய சோதனை என்ன தெரியுமா? அஸாபு ஜஹன்னம், ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறதுதான் மறுமையினுடைய பெரிய சோதனை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீண்ட செய்திகள் சூரத்துன் நஹல், இன்று ஓதப்பட்ட குர்ஆனுடைய பெரிய பெரிய சூறாக்கள் எல்லாம் ஓதப்பட்டது. அல்லாஹ் தஆலா இன்றைய நபி சையதுனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நேரமில்லை ரெண்டே செய்திகள். அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், நேற்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பத்தி பேசணும். அவர்களுடைய தந்தையின் தந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன்ல அல்லாஹ் 17 இடங்களில் இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுறான். குர்ஆன்ல எங்கெல்லாம் அஸ்பாத் அஸ்பாத் என்று வருகிறது, ஸுர்ரிய்யத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிச்சிலங்கள், பாரம்பரியம் என்று எங்கெல்லாம் வருகிறது, ரெண்டே பேரை தான் குறிக்கும். ஒன்று யாக்கூப் அலை, ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ரெண்டு பேர் தான் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தந்தையினுடைய 100 வயதிலே அல்லாஹ் இவர்களை பிறக்க வைத்தான். குறிப்பாக இவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு மத்தியில 14 வருஷம் கேப்புங்க. ஃபர்ஸ்ட் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்துட்டாங்க, 14 வருஷம் கழிச்சு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்குறாங்க. அவருடைய தாயார் ஹாஜரா அம்மையார், இவர்களுடைய தாயார் சாரா அம்மையார். முதல் திருமணம் இவர்களை செய்தார்கள், இரண்டாவது திருமணம் அவர்களை செய்தார்கள். ஆனால் பிள்ளை அவர்களுக்கு முதலில் பிறந்தது, பின்னால் இவர்களுக்கு பிறந்தார்கள். எப்படிப்பட்ட குழந்தை பாருங்க, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு மலக்குமார்கள் வந்து சுப செய்தி சொல்லுகின்றார்கள். பஷர்னாஹா பி இஸ்ஹாக், இன்று ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் 14ஆம் ஜுஸிலே சொல்லுகின்றான், எதற்காக நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, உங்கள் மனைவி சாராவுக்கு குழந்தை பிறக்க போகிறது. எத்தனை வயசுங்க? 90 வயசு. இப்பொழுது குழந்தையா என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். அல்லாஹ் இதெல்லாம் சாதாரண விஷயம் என்று அல்லாஹு தஆலா சாரா அம்மையார் மூலமாக பிறந்த குழந்தை தான் இஸ்ஹாக் என்று அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தருகின்றான். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறக்கின்ற பொழுது 112 வயது என்று சொன்னால் அல்லாஹ் சில அதிசயங்களை நேர்த்தி காட்டுகின்றான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. செய்தனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள், சந்தோஷத்தில் இருந்தார்கள். வரலாற்றில் வருகிறது, 7வது நாள் 8வது நாளே அவர்கள் கத்னா செய்தார்கள். அதற்காக பெரும் விருந்து கொடுத்தார்கள். செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னால் நபிமார்கள் ஒரே காலத்துல 4 நபிமார்கள் வாழ்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து போய்விட்டார்கள். அதே காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள் நபியாக, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் இருக்கின்றார்கள். ஒரே காலத்தில் இவர்களெல்லாம் நபியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சில நேரங்களில் சந்தர்ப்பங்களை 40 வயசுல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்றாங்க. ருஃபகா என்று சொல்லுகின்ற ஒரு பெண்ணை, அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் 2 பிள்ளைகளை தருகின்றான். ஈஸ் என்று சொல்லுகின்ற ஒரு பிள்ளை, யாக்கூப் என்று சொல்லுகின்ற பிள்ளை. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பிள்ளைகளை தந்தான். பாருங்க, நல்ல நேரங்கள் சில நேரத்துல துஆ ஏற்றுக்கொள்ளப்பட நேரம் வந்துருங்க. நல்லடியாருக்கு ஏதாவது வேலை செஞ்சா அல்லாஹ் துஆ செஞ்சிருவாங்க. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? கானா யுஹிப்புல் லஹம ஸைத், வேட்டையாடி கறியை சாப்பிடுறது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பிடிக்குமா. ஒரு கட்டத்துல தான் பிள்ளைங்களை பார்த்து கடைசி நேரத்துல சொல்றாங்களா, எனக்கு அந்த வேட்டை கறி வேண்டும், எடுத்துட்டு வாங்கன்றாங்க. ஈஸ் போய் எடுப்பதற்கு முன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துட்டு முதல்ல கொண்டு வந்து தந்தைக்கு முன்னாடி வச்சுட்டாங்க. கையை தூக்கி துஆ செஞ்சாங்க. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், என் புள்ளை யாக்கூபுக்கு நீ சந்ததிகளை தா. எப்படிப்பட்ட சந்ததிகள்? நபிமார்கள் எல்லாம் பிறக்க வேண்டும். இன்று வரை பிறந்த ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த எல்லா நபிமார்கள், பனி இஸ்ராயேலுடைய நபிமார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக பிறந்தார்கள். அவர்கள் தான் அபு இஸ்ராயீல், இஸ்ரவேலருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமாக ஆனதற்கு காரணம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கை தூக்கி செஞ்ச துஆ தாங்க.
ஆனால் ஹஜ்ரத் அவர்களும் இசாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைதான். அவர்கள் அபுர் ரோமுடைய பாரிசுடைய மக்களுடைய தந்தையாக இருக்கின்றார்கள். அவர்கள் நபியாக ஆகவில்லை என்று சொன்னால் தந்தைமார்களுடைய குடும்பத்தார்களுடைய துவாக்கள் தான் மிகப்பெரிய லட்சியத்தை அடையும் என்பதை இது போன்ற வரலாற்றுகள் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அல்லாஹு தஆலா இன்று பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லித் தருகின்றான். முதலில் ஓதப்பட்ட சூரத் ராதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்தஹு உம்முல் கிதாப், அல்லாஹ்விடத்தில் என்னங்க இருக்கிறது? கலா கதிர் மாறாத ஒரு கிதாப். 2 கலா கதிர் இருக்குதுங்க. கலாயே முபர்ரம், கலாயே முஅல்லக். ஒன்று மாறவே செய்யாது, ஒன்று மாறிவிடும். யார சொல்லா எங்களுடைய தலையெழுத்துகள் மாற வேண்டும், என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 தான் மனிதனுடைய தலையெழுத்தை மாற்றும். அஸ்ஸதகா வத்துஆ தருத்துல் பலா வல் கலா. சதகாவும் துஆவும் தலையெழுத்தையும் கெட்ட மரணத்தையும் கெட்ட சோதனைகளையும் மாற்றிவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவெல்லாம் இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட செய்திகளை சொல்லித் தருகின்றான். எனவே நாம் செய்கின்ற நன்மைகள் நம் சமூகத்திற்காக பயன்பெற வேண்டும். அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு நாம் சொல்லுகிறோம், சொந்த பந்தங்களுக்கு சொல்ல மாட்டோம். நபியை கூப்பிட்டு அல்லாஹ் இன்று ஓதப்பட்ட வசனத்தில் சொல்லுகின்றான், வஅன்திர் அஷீரத்தகல் அக்ரபீன். நபியே, நீங்கள் மற்றவர்களுக்கு பின்னால் சொல்லுங்கள், ஃபர்ஸ்ட் உங்களுடைய நெருங்கிய சொந்தங்களுக்கு சொல்லுங்கள் என்ற வசனம் இறங்கியது. அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து முனாஃபை கூப்பிட்டார்கள், அப்துல் குசையை கூப்பிட்டார்கள். எல்லாரும் கூப்பிட்டு விருந்து கொடுத்து இப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான், நான் அவருடைய திருத்தூதராக இருக்கிறேன் என்று சொந்த பந்தங்களுக்கு முதலில் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் அவர்கள் மறுத்து விட்டார்கள். எனவே அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் பலதரப்பட்ட வசனங்கள் அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை, அவன் கொடுத்த அருள்கொடைகளை குறிக்கிறது. எனவே அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளில் உயர்ந்தது என்ன தெரியுமா? குழந்தை செல்வமாக இருக்கிறது. இன்னமின் நியாமத்தில்லாஹ் அய்யஷ்பஹு வலதுஹு. நீங்கள் அல்லாஹ் கொடுத்த நியாமத்தில் உயர்ந்தது தந்தையை போல பிள்ளைகள் வர வேண்டும், சந்ததிகள் தொடர வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா இன்று ஓதப்பட்ட அந்த சூரத்துன் நஹலுடைய பொருட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நபி அவர்கள் சொன்னார்கள், அலைக்கும் பிஷிஃபாயின். 2 ஷிஃபாவுடைய வஸ்துக்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல் அஸலு வல் குர்ஆன் என்றார்கள். குர்ஆன் ரூஹானி, உள்ளம் ரீதியான நோய்களுக்கு மருத்துவமாக இருக்கும் என்றார்கள். உடல் ரீதியான நோய்களுக்கு அல் அஸல், தேன் என்றார்கள் பெருமானார். அப்ப உள்ளத்து ரீதியான, சில பேர் சொல்றாங்க ஷைத்தான் புடிச்சிருச்சுங்க, ஜின்னு வந்துருச்சுங்க, இதற்கு என்னங்க மருந்து? அல் குர்ஆன் என்றார்கள் பெருமானார். உடல் ரீதியான நோய்களுக்கு மருந்து என்னங்க? அல் அஸல், தேன் தாங்க. சஹாபாக்கள் இந்த ஆயத் இறங்கிய பிறகு கால்ல கொப்பளங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊதுக்கு, அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு ரத்தம் ஓடிட்டு இருக்குதுங்க. நம்ம ரத்தம் ஓடினா என்னங்க செய்வோம்? டெட்டாயில் எடுப்போம், டின்சர் எடுப்போம், இதை தேய்ப்போம், அதை தேய்ப்போம், பஞ்ச எடுப்போம். சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையை பாருங்க. கால்ல கொப்பளமாக இருக்கிறது, பூசிக்கொண்டார்கள் தேனை. கேட்டார்கள், தேனு கூடமாங்க, இதுக்கு போய் பூசுவீங்களான்னு கேட்டாங்கன்னா, அல்லாஹ் எல்லாருக்கும் மருந்துன்னு சொல்லிவிட்டான், இதற்குமாகத்தான் மருந்தாக இருக்கும் என்று சஹாபாக்கள் அந்த அளவுக்கு தேனின் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். எனவே அவர்களுக்கு ஷிஃபாவாக இருந்தது. நம்ம டாக்டர் கையில இருக்கக்கூடிய மருந்து மேல நம்பிக்கை வைக்கிறோம், அது நமக்கு லேட்டாக தாமதமாக தருகிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஆனா இந்த லன்னி அபதீபி, அடியான் எப்படி எண்ணுவானோ அப்படித்தான் நான் ஆகிவிடுவேன். நீங்கள் தேனிலே ஷிஃபா என்று நினைத்தால் அதை நான் ஷிஃபாவாக மாற்றுவேன். நீங்கள் மருந்து மாத்திரைகளில் தான் ஷிஃபா என்று நினைத்தால் அதுதான் உங்களுக்கு ஷிஃபாவாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமை பின்பற்றி அவனுடைய கலாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவத்தை நாம் மருத்துவமாக பயன்படுத்துகின்ற பாக்கியத்தை, அதை கொண்டு உள்ளா ரீதியில எல்லா விதமான நோய்களுக்கும் ஷிஃபா தேடுகின்ற பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.